மயிலாடுதுறையில் ஊர் பஞ்சாயத்தை மீறி போலீசில் புகார் அளித்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து வீட்டை தீ வைத்து எரித்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. இவ்வளவு அநீதி நடந்த பின்னரும் போலீசார் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா? விட்டு ஒதுக்கி வைத்தவரின் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்ட காட்சியில்தான் இது. கட்டுப்பாடில்லாமல் செயல்படும் பஞ்சாயத்து நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வைகல் கிராமத்தைச் சேர்ந்தவர் அமிர்தலிங்கம். இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ராஜேஷ் குடும்பத்தினருக்கும் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக பாலையூர் காவல் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அமிர்தலிங்கம் புகார் அளித்திருந்தார். ஊர் பஞ்சாயத்தார்களிடம் புகார் அளிக்காமல் போலீசாரிடம் புகார் அளித்ததால் அமிர்தலிங்கம் மற்றும் அவரை சார்ந்த 4 குடும்பத்தினரை ஊர் பஞ்சாயத்தார்கள் ஊரை விட்டு விலக்கி வைத்துள்ளனர். ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களிடம் பேசுபவர்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பஞ்சாயத்து நிர்வாகிகளின் இந்த உத்தரவு குறித்து பாலையூர் காவல் நிலையத்தில் அமிர்தலிங்கம் புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு அமிர்தலிங்கம் மற்றும் அவரை சார்ந்த 4 குடும்பத்தாரிடமிருந்தும் வரி வசூலிக்கவில்லை. இதுகுறித்து கேட்டபோது மீண்டும் பஞ்சாயத்து நிர்வாகிகளுக்கும் அமிர்தலிங்கம் குடும்பத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் புதன்கிழமையன்று நள்ளிரவு அமிர்தலிங்கத்தின் கூரை வீட்டை சேதப்படுத்தி தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றனர். இதுகுறித்து பாலையூர் காவல் நிலையத்தில் அமிர்தலிங்கம் புகார் அளித்தும் வழக்கம் போல நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் வெறுப்படைந்த அமிர்தலிங்கம் உட்பட 4 குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். நாங்கள் என்ன தண்டனை கொடுக்குறோமோ அதை ஏற்றுக்கிட்டு அங்கே உட்காரு, அப்படி இல்லைன்னா வெளியேறினாங்க. நான் வெளியேறிட்டேங்க. மறுநாள் ஊரை மறைச்சிட்டாங்க. எங்கள் வீட்டை 4 குடும்பத்தையும் மறைச்சிட்டாங்க. அதில் முதல்ல பேசி யாராவது கிராமத்தில் நாங்கள் பார்த்துட்டோம்னா அந்த வீட்டுக்கு பனிஷ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பேசி பார்த்தாங்கன்னா 1000, 2வது பேசி பார்த்துட்டாங்கன்னா 10,000, 3வது பேசி பார்த்துட்டாங்கன்னா வீட்டே கிராமத்தில் நாங்கள் ஏலம் விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன இதுலேருந்து எங்கள் வீட்டை கொளுத்தி வெட்டி கொளுத்தி எரிச்சுட்டாங்க. எனக்கு குந்த கூட இப்போ இடம் இல்லைங்க. நாங்கள் அனாதையாக நிற்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே அங்கே கிடக்குறாங்க. எங்கள் பொண்டாட்டி பிள்ளைலாம் அங்கே கிடக்குறாங்க. நாங்கள் உள்ளே போக முடியல. எல்லாம் பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் எங்களை வெட்டுறதா எதிர்பார்த்துக்கிட்டு குந்திருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி பிரச்சனைலாம் தான் ஒதுக்கி வச்சாங்க. என் பிள்ளைங்கெல்லாம் படிக்கணுட்டு ஊரை விட்டு நான் வெளில போயிட்டேன், பிரச்சனை வேணான்னு. இப்பயும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் அந்த ஊரில் இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க. இந்த மாதிரி நான் அவங்கள இந்த மாதிரி பழிவேன். அது அவங்க ஊரில் அது மாதிரி அவங்க பேச்சை தான் கேட்டு ஊரில் இருக்கணும், அவங்க மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு அவதாரம்லாம் போடுவாங்க. எங்கள் ஊரில் மனாலும் நாங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஸ்டேஷனுக்கு இது மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்களேன்ட்டு இங்கே நியாயம் கிடைக்குமா நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனது தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை போலீசார் தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மனு அளிக்கச் செய்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களை குத்தாலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க கோரி அனுப்பி வைத்தனர். அமிர்தலிங்கம் குடும்பத்தின் இந்த தர்ணா போராட்டத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.